என்ன வழிக்கு விழுந்துருவாங்க. டயலாக் மாறி உத்தமன் பிரதீப் இனிமேதான் உத்தமனா இல்லையான்னு தெரிய போகுது. ஓ ரீஸ்டோர் വെൽക്കം ഞാൻ ജെൻജെക്ക് നമ്മളിപ്പോ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് ലവ് ടുഡേ പടാണ്. സമയമായ നെക്സ്റ്റ് ഡേ ആയ വന്നല്ല WhatsApp, Facebook, Insta, Twitter, Tinder, Telegram, Hike, Messenger, Gmail, Gpay, Paytm, SMS, Snapchat, Tantan இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஆப் முழுசா பார்க்கறதுனால ஒரு நாள் மேல தேவைப்படும். உங்க பொண்ணு எல்லா ஆப்பும் இது பார்த்தா வந்து ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், ஆஃபீஸ் மேட், டியூஷன் மேட், பஸ் மேட், ஜிம் மேட், கிளாஸ் மேட், இதுல யாரோ கேட்டா சுரேஷா ஷட்டில் மேட்டா. அவ ஷட்டில் போகும்போது அவருக்கு ஒரு மேட் இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஷட்டில் போராடுறதே எனக்கு இப்பதான் தெரியும். அதான் பிரச்சனை. தெரிஞ்சுக்கணும். எனக்கு இருக்கும் என்ன வழிக்கு விழுந்துருவாங்க. டயலாக் மாறி அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆமா தெரிஞ்சுக்கணும். ஆமா தெரிஞ்சுக்கிறேன். செய்யும் 4 நாள் கழிச்சு தான் அந்த மாப்பிள்ள வராங்க. இன்னும் 3 நாள் உங்க பொண்ணு போனை நானே வச்சுக்கிறேன். ஓ ஏன் போன் அப்படியே வச்சு அங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ഓ ഓ ചെറുതായിട്ടൊന്ന് പോയി കേട്ടോ അച്ഛൻ അന്ന് ഷോ ആയിരുന്നു. என்ன வெங்கடபதி புதுவில் எப்படி இருக்கு? ஓ அந்த கம்பெனி எல்லாத்தையும் delete பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ஒரு இன்ஸ்டால் பண்றோம். ரெஸ்டோர் பேக்கப் ஆப்ஷன் கேக்குது இல்ல, ரெஸ்டோர் பண்றோம். அவன் delete பண்ண எல்லா மெசேஜும் திரும்ப வரும். ഇപ്പം നെഗറ്റീവ് അവിടെയല്ലേ ഉള്ളേ. நாய் விட்டு வெளியே வந்துச்சு. இழுத்து கட்டுங்க நாய. ഓ ഇപ്പം ഉണ്ട്. താഴെ ഓ മോളെ തോക്കാൻ വിടാണ്ടിരിക്കുന്നുണ്ടോ അവിടെ? ആ மூணு நாள் தான் சொன்னீங்க. 3 நாளைக்கு டிக்கெட் போனோம். என்ன கேட்க ப்ளீஸ். உத்தமன் பிரதீப் இனிமேதான் உத்தமனா இல்லையான்னு தெரிய போகுது. ഓ റീസ്റ്റോർ ചെറുതായിട്ടൊന്ന് പോയായിരുന്നു അവിടെ തിരിച്ചുപിടിച്ച്. ഇൻട്രോ ശരിക്കും ഇവിടെ ഇൻട്രോ അവിടെ അതുകൊണ്ട് കാണുന്നു. பிரதீப் எனக்கு ஒரு மாதிரி போன் மாத்திக்கணும், இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். ഓ എഴുന്നേറ്റ് പോകാൻ പറയും. ഇൻട്രോ ഏകദേശം എഴുന്നേറ്റ് പൊക്കോന്ന് കൊച്ചിനെ അല്ല അതുപോലെ ഉണ്ടായിരുന്നു. மச்சான் யா ப்ரோ மச்சான் ஒரு போனை ஹேக் பண்ணி அதுல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் அழிக்க முடியுமா? வெரி சிம்பிள். ஓகே, அந்த போனுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். அது அவங்க தொட்டாங்கன்னு வை. ஓ சரி, யார் போனு? என் போன் தான். லிங்க் ஓபன் செய்யணும். ஃபேஸ்புக்ல நம்பர் வாங்க, ட்விட்டர்ல நம்பர் வாங்க, இன்ஸ்டால நம்பர் வாங்க, ஸ்னாப்சாட்ல போட்டோ OLXல நம்பர் வாங்க. பிரெத் டேக்கிங் பியூட்டினா தான் சொல்லுவாங்க. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன். அதுக்கு உங்களை மாதிரி ஒரு அழகான
அழகா தான் தேடிட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட போட்டோஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? லைக் எல்லா ட்ரெஸ்லயும் வெஸ்டர்ன், ட்ரெடிஷ்னல், கேஷுவல், ட்ரைபல். டோன்ட் மைண்ட், ஓகே? ஓ தேங்க்ஸ். ஷியோர். ஓகே முடியாது. சி சாரி நாட் இன்ட்ரெஸ்டட். சாரி மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன் ஃபைன். லவ் யூ. ഡീസന്റ് ആയിട്ട് അപ്രോച്ച് ചെയ്യുന്നവിടെ. ഫ്രണ്ട്സൊക്കെ എടുത്തിട്ട് എന്തിനാണ് ஹலோ ஹலோ சொன்னா எதுக்கு துப்புற நீயே சொல்லு. ஒருவேளை போனாவோட chat பார்த்திருப்பாளோ, இல்ல சோஃபி இது பார்த்திருந்தா துப்பி இருக்க மாட்டா, தொடப்ப கட்டிலே அடிச்சிருப்பா. அப்ப கண்டிப்பா போனா. எனக்கு போனா தான் தோணுது. ஏய் சொல்லுடா. போனாவா? மூணவா யார் இது? ஹலோ ஏய் ஹலோ ஏய் சொல்லுடா. ஹலோ 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 சரியா கேட்கல நடுவுல. சொல்லு. வா அதெல்லாம் பார்க்கல. இது வேற. என்னன்னு சொல்லு. இல்ல நீயே சொல்ல. இல்ல சொல்ல. நிக்கிதா நீயே சொல்லு நிக்கிதா. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறியா பிரதீப்? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போற எல்லா பொண்ணுகிட்டயும் போட்டோ சொல்லி வச்சிருக்கேன். அசிங்கமா இல்ல? அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் இருந்தாங்க. அதுக்காக வாங்கினேன். ஒரு பொது உதவி. அதுக்கு எதுக்குடா ட்ரைபல் பிக்ஸ்? ஒரு வெரைட்டிக்காக. வெரைட்டிக்கா? இரு ஒரு கால் வருது. ஹலோ சொல்லுங்க மேம். ஐ அம் காலிங் ஃப்ரம் ஐசிஐசிஐ பேங்க். லோன் ஏதாவது தேவைப்படுதுங்களா? இல்லங்க தேங்க்ஸ். மேம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். பிரதீப் சார் இருக்காங்களா? ஏன்? இல்ல அவர் லோன் வேணாம்னு சொன்னாலும் கொஞ்சம் நேரம் ஆறுதலா பேசி வைப்பாரு. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் நான் அவரை கான்ஃபரன்ஸ்ல போடுறேன். ஓ யார் கால் பண்ணா? ஹலோ சார் நான் ஐசிஐசிஐ பேங்க்ல எப்படி இருக்கீங்க? ஏய் லாவண்யா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கு சார். லோன் தான் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஐயோ மனம் தளராதீங்க லாவண்யா. உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். மேடம் நான் சொன்னேன்ல சார் ஆறுதலா பேசுவாருன்னு. சார் நீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சிங்கப்பூர் போறீங்க. எப்போ சார் வரீங்க? ஆமா மேடம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? ஆமா மேடம். சார் நீங்க கேட்ட ட்ரைபல் போட்டோஸ் கூட அனுப்பிச்சிட்டேன். சான்ஸ் கொடுப்பீங்க? ஓ உங்களை தான் சார் கேக்குறாங்க. கொடுப்பீங்களா? லாவண்யா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 3 days கழிச்சு கால் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். ஓகே ஓகே சார். மேடம் நான் சொன்னேன்ல சார் ரொம்ப நல்லவர் மேடம். ஆமா ஆமா. ஓகே மேடம் உங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுங்க. Thank you. ஹலோ. து து து. ஏண்டா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறியாடா நீ? நான் ஒரு டிடி கூட எடுக்க முடியாது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியல பாரு. நிக்கிதா, நான் நடந்ததே ஆப்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன். அதை வச்சு ஜெயில வச்சு கோமாளின்னு ஒரு படம் பண்ண போறேன். டேய் நீதான்டா கோமாளி. இவரு ஜெயம் ரவி வச்சு செய்வாரா? டேய் கோமாளி கோமாளி கோமாளி. அது ரவி சரியா? நான் பண்ணுவேன், நீ அதை பாப்ப. இல்லடா நான் ஃபர்ஸ்ட் கோவா யாருன்னு பாக்க. நீ ஃபீல் பண்ணுவ. ஜெயவர் ரவி அந்த ஹேக்கர் என்ன பண்றான்? தொட்டா தூக்கிடுவேன். തൊട്ടില്ല ലിങ്ക് ഓപ്പൺ ചെയ്യണം. இடமச்சான் தம் போட்டா எல்லாம் சரியா? எனக்கும் வேணும். என்ன பிராண்டு? எனக்கும் அவரோட ஃபோன் வேணும். நானும் ஒரு மாதிரி மாத்திக்கிறேன். ஏய் இல்ல லூசா நீ? அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? கல்யாணம் பண்ணிட்டு பா தேசி முடிச்சுக்க. டேய் தப்பு பண்ணா ஃபோன் தரது என்ன இருக்கு? அதெல்லாம் தப்பு அதெல்லாம். அன்னைக்கு கல்யாணம். டேய் நான் ஒரு கெட்டவன் கைக்கு போனா உனக்கு ஓகேவாடா? நீ என்ன வேலை சொல்லி நினைச்சுக்கோ. நீ அப்படி கேட்டியா? என் ஃப்ரெண்டு தூரிகான்னு ஒரு பொண்ணு அவ்வளோ உப்பியும் ஃபோன் ஒருத்தர் மாத்திட்டாங்களாம். என்ன பழக்கம் இது? சின்ன பிள்ளை போல இது குடிக்கிறது. പാട്ട് പാടുന്നവരെ அதாவது அந்த டாபிக்கே டச் பண்ணாம நழுவிட்டாரு. நல்ல ஐடியாவா இருக்கேன். டேய் നല്ല மாப்பிள்ளை கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா அந்த ஆயிடும். தயவு செஞ்சு இதை விட்டு 8 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போ கெட்டு போன கேவலப்பட்டு
അന്ന് കേസരി போனை மாத்திக்கலாம்னு சொன்னாதானே அங்கராகும். அவரே அறியாம என்கிட்ட போனை கொடுக்க வச்சா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி மொபைல் வாங்க. இதுல கேமரா நல்லா இருக்காது. ஏய் யாரும் ஐடியா போட்டோ எடுங்கயா. கையே இப்படி நடுங்குது. ஓ சாந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட பைக்ல போகணும்னு ஆசை. அது என்ன சார்? அதான் ஆசைப்படுறாங்க. சரி நான் கார்ல போறோம், நீங்க பைக்ல வாங்க. டிண்டர்ல இருக்கியா? ஜாலியா இருக்க. பைக் வந்தானே. ജോയിന്റ് அப்படியே சாப்பிட போறோம் டெய்லி மிக்ஸ் இருக்கு. ஒரே பகுதி எல்லாத்தையும் வச்சுக்கேன். மாப் போடுங்க. ஏன் நீ போடு? இந்த நெட் இல்ல. ஆஃப் பண்ற போடு. இல்ல சார்ஜ் ஆகுங்க. அப்புறம் எதுக்கு செல்ல ட்ரீட் போடு. நாளைக்கு தத்த காலியா நம்ம டெம்பிள். சரி கொடுங்க நான் புடிச்சுக்கிறேன். எப்படி வண்டி ஓட்டுறீங்க? சரி கிளட்ச் எப்படி போடுவீங்க? இப்படிதான். அப்ப யார் அது கேட்டு கொடுங்க. അമ്മ അവിടെ ഒരാൾ വെള്ളത്തിന് വേണ്ടിട്ട് bullshit. என்ன ஃபேமிலி உங்க ஃபேமிலி? யார் கட்டி வந்து சேவ் பண்ணீங்க? ஏன் நான் வரணும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? மனுஷன கொஞ்சம் பொறுமை வேணும். யாரையா பேசி வாங்குறது? என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாரு. அவர் போன் பாஸ்வேர்ட் கூட எனக்கு தெரியும். இத்தனை மொத்தத்தில் இத்தம் இல்ல இது மொத்தத்தில் கட்டமே இருக்கா? ஹே அஜீபா. நான் எப்ப பண்ண எதுவும் மறைக்கிறதே இல்ல. இந்த இன்னொரு பொண்ணு தவிர. ചെയ്യേണ്ട പ്ലാൻ ആയിരുന്നു. ஓ நீ கூட சண்டை போடுறதுனால அவன்கிட்ட பேசுறியா? இல்ல அவன் கூட பேசணும்னு என்கிட்ட சண்டை போடுறியா? புரியல. இல்ல எனக்கு புரியல. என்ன தம்பி புரியல? അയ്യോ രണ്ട് ഭാഗം രണ്ട് സിഗരറ്റ് ജോളിയാ ഇരിക്ക. நல்ல ரமேஷ பார்த்தேன், மத்தியானம் சுரேஷ பார்த்தேன். ஆனா பிரதீப் கிட்ட சொன்னா அவன் கத்துவான். One of the best days in my life. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பண்ணாம இருக்க மாட்டேன். எப்படி தெரியாம பண்ணலாம் தான் பாப்பல. சும்மா ஜாலியா இருக்க. வந்து மெசேஜ் வந்திருக்கு. We miss you பிரதீப். ஐயோ நீ அது பசங்களோட சரக்கடிக்க போறது. ஓல்ட் பாஸ்வேர்ட் சொல்லு. வாழ்டா வேணாமே வேணுமே. வேணாமே. எனக்கு வேணும் சொல்லு. 250495. இது சோப்பியோட டேட் பத்தானே? ஏய் பைக் ரப்பர். ஏன் போட்டோ? அதுல delete பண்ணா சொல்லிட்டு என்னைய வச்சிருக்க? அப்ப இதுக்கு கேட்டனும் இப்போ அதுக்கு தான் வச்சிருக்கேன். பாத்ரூம் போன் தரீங்களா? ஓய் நீ மாமா பிரதீப் கால் பண்ணி மேட்ச் நம்பர் கேட்டேன். அவன் இதை சொன்ன சின்னோட கட் பண்ணிட்டான். ஏய் அவன் என்ன பண்ணி கேட்டேன்? அவன் கிட்ட இருக்கிறது தெரியும் இருந்தாலும் கேட்போமேன்னு கேட்டேன். അവിടെ പ്രദീപ് യുവൻ കോമ്പോ എന്നുള്ളത് അല്ലേ? ലൈന് രക്ഷയില്ലാട്ടോ അല്ലേ? അതായത് ഭയങ്കരമായിട്ട് എന്താ പറയാ, ഭയങ്കരമായിട്ട് ആ ഒരു ഭയങ്കര മൊമെന്റിലോട്ട് ഭയങ്കരമായിട്ട് കൊണ്ടുപോയി. ഭയങ്കര നമ്മൾ പറയില്ലേ ആ ഒരു പടം ഭയങ്കര കൂൾ പടമാണെന്നുണ്ടെങ്കിൽ ഭയങ്കര ടെൻസ് മൊമെന്റ് ഭയങ്കരമായിട്ട് ക്രിയേറ്റ് ചെയ്യാൻ നോക്കുന്നുണ്ട് എന്നുള്ളതാണ്. അതും ആ ഒരു ടോപ്പിക്കിൽ വെച്ചിട്ട് അല്ലെ. മൊബൈലാണ് മെയിൻ ടോപ്പിക്, അത്രേ ഉള്ളൂ. അത് ശരിക്കും ലവ് ടുഡേ എന്നുള്ള പേരും മൊബൈലിൽ അവർ യൂസ് ചെയ്തതും പിന്നെ പേഴ്സണൽ ലൈഫിൽ നമ്മൾ അത്രത്തോളം ഇമ്പോർട്ടന്റ് ആയിട്ടുള്ള ഒരു സാധനമാണ് മൊബൈൽ അല്ലെ. ഇപ്പം ഈവൻ നമ്മൾ ബാങ്കിങ് കാര്യങ്ങളാണെങ്കിൽ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ പേഴ്സണൽ ആയിട്ടുള്ള എല്ലാ കാര്യവും ഭയങ്കര കുറെ ആപ്സ് നമ്മൾ യൂസ് ചെയ്യുന്നതാണ് ഓരോ ഡെയിലി. അപ്പൊ അതിന്റെയൊക്കെ ആ ഒരു പ്രത്യേകിച്ച് ഒരു യൂത്തന്മാർ അത് യൂസ് ചെയ്യുമ്പോൾ എന്തൊക്കെ ഉണ്ടാവും അതിൻ്റെ അകത്തുള്ള സാധനങ്ങൾ കാണിച്ചത് രക്ഷയില്ല, ഒന്നും പറയാനില്ല. ഒന്നും അത് കറക്റ്റ് അങ്ങനെ ഒപ്പിയെടുത്തിട്ടുണ്ട്. എനിക്കൊന്നത് പ്രദീപിന്റെ ആ ഒരു ഏജും ആ സമയത്തെ പഠിച്ചിട്ടുള്ള കാര്യം. ഞാൻ ഇപ്പോ ഡ്യൂഡിന്റെ ഒക്കെ ഇന്റർവ്യൂസ് ഉണ്ടായിരുന്നല്ലോ, അപ്പൊ ആ സമയത്തൊക്കെ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു. പ്രദീപിന്റെ ഓൾറെഡി ലൈഫ് എന്നൊക്കെ എടുത്ത സ്റ്റോറി തന്നെയാണ് നമ്മളെ കോമാളിയിൽ കണ്ടിട്ടുള്ള +1 +2 കാലഘട്ടമൊക്കെ കാണിക്കുന്നില്ലേ. അതൊക്കെ ആക്ച്വലി നടന്ന കഥയൊക്കെ തന്നെയാണ് അതിന്റെ അകത്ത് എടുത്തേക്കണത്. അതിന്റെ അകത്ത് കുറച്ച് ഇൻസ്പിറേഷൻ. അതിന്റെ അത് ഒറിജിനൽ ലൈഫിൽ നിന്ന് എടുത്ത സാധനം കുറച്ചൊന്ന് കളറാക്കി ഇട്ടു, അത്രേ ഉള്ളൂ സംഭവം. പക്ഷെ ആ സാധനങ്ങളൊക്കെ കറക്റ്റ് ആവും. ചിലപ്പോ ഇങ്ങനത്തെ കുറെ നടന്നിട്ടുണ്ടാവും. നല്ല രസമുണ്ട് കണ്ടോണ്ടിരിക്കാനായിട്ട്. അതായത് ആ ഒരു മൊമെന്റ് പിന്നെയാണെങ്കിൽ അവിടെ യോഗി ബാബുന്റെ ഏരിയയിലാണെന്നുണ്ടെങ്കിലും എന്താ പറയാ അവിടെ ഒരു ഡൗട്ട് വന്ന് അവിടെയും ഒരു എന്താ പറയാ അങ്ങനത്തെ ഒരു സംഭവം ഇങ്ങനെ നടക്കുന്നുണ്ട്. അപ്പൊ സൈമൾട്ടേനിയസ്ലി രണ്ട് കഥകളാണ് നടക്കുന്നത് അല്ലെ. രണ്ടും നല്ല രീതിയിൽ തന്നെ കാണിക്കുന്നുണ്ട്. അത് ഒരിക്കലും ഒരു കഥയിൽ നിന്ന് എലിവേറ്റ് ആയിട്ട് പോയിട്ട് പിന്നെ ഈ കഥ മറന്നു പോകുന്നൊരു സംഭവം ഇല്ല. ചില സിനിമകളിലൊക്കെ ഉണ്ടാവില്ലേ, ഒരു കഥയിൽ നിന്ന് വേറൊരു കഥയിലിട്ട് പോയി കഴിഞ്ഞാൽ പിന്നെ കുറെ നേരം ആ കഥ തന്നെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കും. ഇപ്പുറത്തെ കഥ പിന്നീടായിരിക്കും പറയാൻ പോണേ. ഇതെന്ന് വെച്ചാൽ അതേ സമയം തന്നെ പാരലൽ ഇപ്പുറത്ത് പറയുന്നുണ്ട്. രണ്ടും
കൊണ്ടുപോകുന്നുണ്ട് ഒരേ സമയം. അതാണ്. പിന്നെ അതുപോലെ തന്നെ ഇടയ്ക്കുള്ള വിഷ്വൽ ബ്യൂട്ടി, അതായത് നമ്മൾ കഴിഞ്ഞ വീഡിയോന്റെ അകത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നല്ലോ, വാട്സ്ആപ്പ് വിഷ്വലൈസേഷൻ പോലെ ഇപ്രാവശ്യം ഇൻസ്റ്റാഗ്രാമിന്റെ വിഷ്വലൈസേഷൻ നല്ലായിരുന്നു. കുറെ മെസ്സേജസ് വരുന്നത് പൊളിയായിരുന്നില്ലേ? അത് നല്ല, അത് പക്കാ ഒരു വിഷ്വലൈസേഷൻ ആണ് കുറെ സ്ഥലത്ത് കൊടുത്തിരിക്കുന്നത്. അപ്പൊ അത് കാണുമ്പോഴാണെങ്കിലും എന്താ പറയാ, എന്താണ് നെക്സ്റ്റ് എന്താണെന്നുള്ളത് നമുക്കൊരു ഐഡിയയും തരുന്നില്ല. അതായത് ആദ്യം നമ്മൾ വിചാരിച്ചു ഒരാളുടെ ഭാഗത്ത് മാത്രമാണ് മിസ്റ്റേക്ക്, അതിനുശേഷം പിന്നീടാണ് ലൈക്ക് അപ്പുറത്തെ ഭാഗത്തും ഉണ്ട്, അത് ആള് മറച്ചു വെച്ചേക്കായിരുന്നു ഏകദേശം. അത് ഏറ്റവും രസം എന്ന് വെച്ചാല് ആ ഒരു സെയിം സീൻ റീക്രിയേറ്റ് ചെയ്തായിരുന്നു നമ്മളെ സത്യരാജ് കോമ്പിനേഷൻ. ആ ഒരു സീൻ ഉണ്ടല്ലോ നമ്മളെ മൊബൈൽ സ്വാപ്പിന്റെ, അതേ സാധനം ഇപ്പുറത്ത് ഒന്നും കൂടി റീക്രിയേറ്റ് ചെയ്തു. പക്ഷെ അവിടെ ആള് കുറച്ച് മാസൊക്കെ ആയിട്ട് ഇരുന്നാണ് അവസാനം തിരിച്ച് ആളുടെ പഠിപ്പിന്റെ വിവരം കാണിച്ച് അവിടെ റീസ്റ്റോറേഷൻ അവിടെ അപ്പുറത്തെ ഭാഗത്തൊന്നും ഇല്ലാത്ത പോലെ ആവില്ലേ. അപ്പൊ ഏകദേശം അവിടെ വന്നപ്പോ ഇവൻ നമുക്ക് ഒരു ക്യൂരിയോസിറ്റി അയച്ചിരിക്കണം. അപ്പൊ എന്തായാലും ബാക്കി സംഭവങ്ങൾ അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം.